இப்போ ஒரு திருவிழா ஒரு பண்டிகை காலம்னா இப்போ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து கூடுதலாவே பஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆமா எல்லாம் சிட்டிங்க இது சிட்டி. இது சிட்டி. அப்போ வந்து போக்குவரத்து நெரிசல் ஒரு நார்மல் டே ஒண்ணு இல்லைங்க. ஒரு நார்மல் டேல சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து சிட்டிக்குள்ள இருக்காம ஒரு ஈரோடு தூத்துக்குடி பக்கம் வச்சிடலாமா? தூத்துக்குடி பக்கம் நீங்க சென்னை பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்துல இருக்கு. நீங்க கிளாம்பத்துக்கு போகணும், உங்களுக்கு ட்ரெயின் இருக்கு, அது கனெக்டிங் பஸ் போயிட்டு தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்டு போறதுக்கே நான் இன்னொரு பஸ் ஏறணுமாங்க? பஸ் ஸ்டாண்டே எதுக்குன்னா நான் அந்த பஸ்ல ஏறி நான் என் ஊருக்கு போறதுக்கு தாங்க. பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு நான் இன்னொரு பஸ்ல ஏறணுமா? அப்புறம் ஒரே பஸ்ல கொண்டு போய் வீட்டு வாசலுக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. ஒரு பஸ் ஊருக்கு தனி பஸ் இல்லையாங்க? நான் சொல்றதை கேளுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க நார்மல் டேல ஆலந்தூர்ல இருந்து நீங்க கோயம்பேடு வரைக்கும் நீங்க பைக்ல போங்களேன், எவ்வளவு ஒரு போக்குவரத்து நெரிசல் இல்ல. அப்படின்னா நீங்க இல்ல இப்ப நீங்க சென்னை மட்டும் பேசுறீங்களா, தமிழ்நாடு ஃபுல்லா பேசுறீங்களா? ரெண்டு பேருமே எல்லா இடத்துக்குமே இல்ல, எல்லாமே நான் பேசுறேன். இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி அவுட்டர்ல தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு சிட்டி, அது வந்து எப்பவுமே பரபரப்பா இயக்கக்கூடிய ஒரு சிட்டி. இல்ல அவங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து சிறப்பா பேருந்து சிறப்பா. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வாக்கா மாறி 2026 நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வரீங்க. இது நல்ல திட்டங்களா? எல்லாமே ஒரு திட்டம் தானே. 2026 கண்டிப்பா வரும்.